எங்களுடைய ராஜாதி ராஜனை நாங்கள் போற்றி பாடும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். We are coming to worship and praise his name. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகின்றார். In Psalms 122 verse 1 says, I rejoiced with those who said to me, let us go to the house of the Lord. அதாவது அவர்கள் சொன்னபோது, நாங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பாடி துதிக்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். We can see that he rejoiced as he knew that he was going to go to the house of the Lord. So let us also rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொன்ன ஆண்டவர் இன்றைய நாளையும் இந்த எங்கள் மத்தியிலே அசைவாட போற கிருபைக்காக அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே உயர்த்த போகின்றோம். The Lord who continuously told us to be happy, we are here to rejoice in him. இந்த வேளையிலேயும் நாங்கள் ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். Let us commit this service into God's hand and pray. ஒரு விசை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். Let us say thanks to him. மகா இரக்கமுள்ள பிதாவே சுவாமி, அப்பா இந்த வேளைக்காக ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைய ஓய்வு நாள்லையும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக ராஜா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா நீங்கள் எங்களோடு பேசுகிற தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உங்களை ஆராதிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த ஆராதனை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த வேளையிலேயும் இந்த கெண்டன் பகுதியை பட்டணத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். Let us now pray and commit the Kenton area. இந்த கெண்டன் பட்டணத்திலே அநேகமானவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே அவர்களோடு இடைப்படும்படியாகவும் இந்த இடத்திலே புதிய ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். There are many people who do not know the word of God, so let's pray and ask that God speaks to them. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே இந்த கெண்டன் பகுதியை உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அநேகமானவர்கள் ராஜா உங்களோட வார்த்தை ராஜா கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. அநேகமானவர்களுக்கு ராஜா உங்களோட வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அப்பா இந்த வேளையிலையும் கர்த்தாவே அவர்களோடு நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையான தேவன் நீங்கள் என்பதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள ராஜா ஆவியானவரே நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறோம் ராஜா, ஆதி சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே அப்படியாக ராஜா இந்த கெண்டன் பகுதியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசி கர்த்தாவே இந்த இடத்திலே வந்து ராஜா ஆண்டவரே அவர்கள் உங்களை ஸ்தோத்தரிக்க துதிக்க ராஜா நீங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களோடும் ராஜா நீங்கள் இடைப்படுங்கோ ராஜா. உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளத்தக்க இருதயத்தை ராஜா அப்பா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்திலே அதாவது ஆராதனைக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் வருவதற்கு முன்பாக இந்த இடத்திலே வந்து இந்த சேயாசுகளை அடுக்கி எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக செய்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவாவியானவர் அவர்களோடு இடைப்படும்படியாகவும் தேவன் தாமே அவர் உச்சந்தலன் உள்ளங்கால் வரையும் அவர்களை ஆவியினாலே நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Let's pray and commit all those who are working for the kingdom of God, and let's ask that God speaks to them and leads them. அன்பான தகப்பனே, அப்பா இந்த வேளையிலேயும் கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, சிறு ஊழியத்திலே இருந்து ராஜா அப்பா சேயாஸ் அடுக்கிறத்திலே இருந்து ராஜா ஒவ்வொரு ஊழியங்களையும் ராஜா உங்களோட பிள்ளைகள் மனப்பூர்வமாக செய்கிறார் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரை நீங்களே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ராஜா உங்களோட ஊழியங்களை செய்ய ராஜா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே
ஆவியானவரே இந்த வேளையிலையும் கத்தாவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அவர்கள் சரியாக நேர்த்தியாக ராஜா ஆண்டவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் சரியாக செய்ய ராஜா அப்பா நீங்களே உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிஎஸ் சிஸ்டம் எல்சிடி போர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொட்டுக்கிறோம் ராஜா அப்பா நீங்களே வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி சுவாமி, நன்றி கத்தாவே, நன்றி சுவாமி, நன்றி கத்தாவே, நன்றி. இந்த வேளையிலேயும் துதி ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக ராஜா ஆராதனை வழி நடத்துகிறோம் மகனை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவாவியானவரே இந்த வேளையிலேயும் கத்தாவே துதிக்கின்ற வேளையிலேயும் கத்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீங்களே ராஜா இந்த இடத்திலே அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்களே கத்தாவே பொறுப்படுத்த வழி நடத்துங்க ராஜா. தேவாவியானவரே ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ளத்தக்க இருதயத்தை ராஜா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொட்டுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி சுவாமி, நன்றி ராஜா. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜபித்து கொள்வோம். வார்த்தையை கொடுக்கிற சகோதரியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறது ஜபிக்க போகின்றோம். தேவ ஆவியானவர் அந்த சகோதரியின் மூலமாக எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அந்த வார்த்தை இந்த இடத்திலே வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, எங்களோடு பேசுகிற வார்த்தை. இந்த வேளையை நாங்கள் வார்த்தையை ஒப்பு கொடுத்து சகோதரியை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். Let's pray and commit that person who's bringing the word of God and let's ask God to speak to us through her. அன்பின் தகப்பனே அப்பா இந்த வேளையிலேயும் கத்தாவே உங்களுடைய வார்த்தையை கொடுக்கிற சகோதரியை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை கேட்பதற்காக ராஜா இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிறோம் கத்தாவே. தேவாவியானவரே உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. யார் யார் என்ன தேவைகளோடு ராஜா மனப்பாரங்களோடு கத்தாவே கவலைகளோடு கத்தாவே கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் ராஜா அந்த வார்த்தை ராஜா அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களோட வார்த்தை ராஜா வல்லமையாக ராஜா இந்த இடத்திலே புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மாம்சம் பேசாதபடி ராஜா தேவ ஆவியானவரே எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ராஜா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. தேவ ஆவியானவரே எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை தாழ்த்தி ராஜா உங்களோட சமூகத்திலே ராஜா ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையிலேயும் கத்தாவே விசேஷமாக ராஜா ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடியும் வரையும் கத்தாவே தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ராஜா தேவ ஆவியானவர் இறங்கினது போல் ராஜா இன்றைய நாளிலே கத்தாவே உங்களுடைய ஆவியானவரே இந்த வேளையிலே ராஜா உங்களுடைய ஆராதனையை துதிக்கிற வேளையிலே ராஜா தேவ ஆவியானவரை இந்த இடத்திலே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலே ராஜா உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்களை உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நான் போகின்றேன், என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் விட்டு செல்லுறேன் என்று விட்டு போனீங்களே ராஜா. ஆவியானவரே இந்த வேளையிலே ராஜா துதியான வேளையிலே கத்தாவே இந்த இடத்திலே ராஜா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே ஆவியினாலே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா. அப்பா உச்சம் தலைந்து உள்ள கால்வரை உங்களோட ஆவியினாலே நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஆவியிலே களி கூத்து கத்தாவே உங்களை சோதரிக்க துதிக்க ராஜா. அப்பா ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா, நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. யாவருமாக எழுந்து நின்று இந்த இடத்திலே ஆவியானவரை இந்த இடத்திலே வரவேற்போமா? நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சபையாரை எல்லாருமாக ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே தேவனை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. We praise you master.
We praise you, Master. Thank you, Holy Spirit, for being here with us, Father. Oh, thank you for your presence, Father. நீங்கள் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீர்கள், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்திலே ஆவியானவரை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற அந்த தேவாதி தேவனை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. சபையை சொல்லுவோமா? அப்பா, உமக்கு சிங்காசனம் அமைக்கிறதற்கு இந்த இடத்திலே ஒரு சபையாக கூடியிருக்கிறோம், ஒரு மனமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அப்பா, எஸ் ஃபாதர், எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை வழி நடத்துங்க இந்த வேளையிலும். எஸ் ஃபாதர், thank you for your presence, Lord. உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி கேளுங்க. எங்கள் மத்தியில் உலாவுங்க ராஜா, உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யுங்க ராஜா, வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுவோமா? எங்களோடு வாசம் செய்கிற விரும்புகிற அந்த தேவன் இந்த இடத்திலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பி. தேவனை பார்த்து சொல்லுவோமா? உமக்கு சிங்கா. எஸ் ஃபாதர், we gathered here to praise your name, lift your name on high, Father. Yes, Father. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். தேவனை நோக்கி சொல்லுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட. எஸ் ஃபாதர், ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. Oh, thank you for your presence, Father. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் இந்த வேளையை உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, ஓ உமக்கு நன்றி அப்பா. ஓ, எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ நன்றி அப்பா. We thank you, Lord. Thank you for your presence, Father. இந்த இடத்திலே கூட பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே இருவரோ மூவரோ எனது நாமத்தை உயர்த்துகிறார்களோ நான் அந்த இடத்திலே வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்க ராஜா. ஓ, உங்களோட அளவு கடந்த பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் சபையை ஆண்டவரை நிரப்பி கொண்டிருக்கிறதற்கு நன்றி நன்றி. சபையை தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ நன்றி 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 அப்பா. ஓ, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய். கேளுங்கள் கேளுங்கள், இந்த இடத்திலே தேவன் தன்னுடைய ஆவியினாலே நிரப்புகிறார்.
Yes, Father. Thank you for being with us, Father. எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவனை கரங்களை தட்டி தேவனை இந்த இடத்துல உயர்த்துவோமா? எஸ் ஃபாதர். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில ராஜா எங்களுடைய கவலைகள், எங்கள் துக்கங்கள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் வெளியிலே கலைந்து விட்டு ராஜா உம்மை துதிக்கிறதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்கு நன்றி. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you for your presence, Father. We forget all the sorrows, all the sickness right now, Father. உங்களை நாங்கள் எங்கள் துக்கங்கள், எல்லா கண்ணீர்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து இந்த வேளையிலே உங்களை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி இந்த இடத்திலே தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார் என்ற உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். My life is I'm trading my sorrows. I'm trading my sorrows. I'm trading my shame. I'm laying them down for the joy. Let's sing it with joy. I'm trading my sickness. I'm trading my pain. I'm laying them down for the joy. Come on, clap your hand and sing. Yes, Lord, yes, Lord. Come on, come on. ஒரு விடுதலையோடு தேவன் என்னை விடுவிக்கிறார் என்ற விடுதலையோடு. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. Yes, Lord. உற்சாகமாக. Let's clap our hands. Yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, yes, Father. Thank you for the deliverance we are getting now. இந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு நன்றி அப்பா. My life is in you, Lord. My strength is in you, Lord. Shall we all say, my life is with you, Father. You are my strength, Father. My life, my life. Yes, Father. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கையில ராஜா. நீர்தான் எனக்கு பலம். It's in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. You is in. Praise Him, praise Him. Oh, with all of your heart, with all of your strength. Yes, Father. With all of my life, with all of my strength, all of my life is in you, Lord. Come on. My hope is in you, Lord. You is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. You is in you. I'll praise you with all of my heart. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope is in you. Hallelujah. என்னுடைய வாழ்க்கை அவருடைய கையிலே. My life is in His hand. மற்றவருடைய கையிலே இல்லை. தேவாதி தேவன் சர்வத்தையும் படைத்தவருடைய கையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கும் போது நாங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை. We don't have to worry about anything because our life is with Him, with Jesus, not with a man, the Lord of the Lords, King of Kings. அவருடைய கையிலே எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த துக்கத்தோடு, எந்த கலக்கத்தோடு, எந்த வேதனையோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறீங்களோ, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே எல்லாம் கூடும். அவர் சொன்னால் நடக்கும். காற்றையும் கடலையும் அதட்டி அந்த தேவன், அந்த தேவனை தான் நாங்கள் இந்த இடத்திலே துதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வலக்கரத்தை உயர்த்து என்னை ஆசீர்வதிக்கிற அந்த யெகோவா ஈரையை இந்த இடத்திலே நோக்கி பார்ப்போமா? நாங்கள் அருகில் உள்ளவர்களை இந்த இடத்திலே பார்க்க வரல. We are not here to look around other people. We are here to seek the kingdom of God at the moment.
பரலோக ராஜ்யத்தை இந்த இடத்திலே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், தரிசிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய மாமிசத்தின் கண்களால் அல்ல, எங்களுடைய ஆவியின் கண்களினாலே தேவனை தரிசிக்க இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். We are here to seek the Lord with our spiritual eyes. ஓ தேவ பிள்ளையே, யாரையும் நோக்கி பார்க்க தேவையில்லை. இந்த வேளை this time is between you and God only. அருகில் உள்ளவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். தேவன் அளவிட முடியாத பெரிய காரியங்களை, நீங்கள் எண்ண முடியாத அதிசயங்களை இந்த இடத்திலே செய்ய வல்ல தேவனாக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல உற்சாகமாக இந்த பாடலை படிக்க போறோம். அனைத்தையும் அருளிடும் தெரிந்த பாடல். ஓ நன்றி என்று சொல்லுவோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து இந்த இடத்திலே நாங்கள் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கரங்களை தட்டி அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் உயர்த்தி என்னை. எஸ் ஃபாதர், என் கரங்களை உயர்த்தி யெகோவா இரே. ஓ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் நீங்க ராஜா. ஓ யெகோவா இரே, யெகோவா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம். ஓ என்னை தாழ்வில் இருந்து உயர்த்தின தேவன். என் புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் என்னை நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. தேவனை பார்த்து சொல்லுவோமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை நடத்தி செல்லுகிறீரே. ஓ என்னை இமைக்காமல் என்னை காத்துக் கொள்ளுகிற தேவன், கழுகினை போல சுமந்து செல்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். தேவனே யெகோவா இரே, இரே யெகோவா இரே, யெகோவா இரே, யெகோவா இரே. அனைத்தையும் அருளிடும். எஸ் ஃபாதர், நன்றி அப்பா, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே. எஸ் ஃபாதர், சட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுவோமா? அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ளாக எங்களை காத்து தீங்குகள் அணுகாமல் எங்களை காக்கிற அந்த தேவனை உயர்த்துங்கள் இந்த வேளையிலே. கழுகினை போல் என்னை சுமந்திடும் என். கரங்களை உயர்த்தி யெகோவா இரே என்று கேளுங்கள். யெகோவா இரே, யெகோவா இரே, யெகோவா இரே, யெகோவா இரே. அனைத்தையும் அருளிடும். உற்சாகமாக தேவன் எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை உயர்த்துங்கள். அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும். எனக்கென ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்தீரே, அளவில்லாமல் என்னை ஆசீர்வதித்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி நீங்களே அப்பா. தேவனை நோக்கி சொல்லுங்க சபே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என்
தேவனே நன்றி அப்பா. We thank you, Lord. We thank you for everything you have done in our life, Father. Oh, you pick me up from the miry clay, Father. தாழ்வில் இருந்து என்னை தூக்கினீரே, இவ்வளவாக என்னை ஆசீர்வதித்தீரே. Thank you for your blessings, Lord. Thank you for blessed me abundantly, Father. Oh, நன்றி ஆண்டவரே. எபினேசரே உமக்கு நன்றி. எபினேசரே உமக்கு நன்றி. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தி வந்த எபினேசரே உமக்கு நன்றி. சொல்லுங்க தேவனுக்கு நன்றி என்று. இதுவரைக்கும் எங்களை உதவி, எங்களை வழி நடத்தி, எங்கள் தாழ்விலே எங்களை உயர்த்தி, எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி கொண்டு வந்த அந்த எபினேசர், எபினேசர், எபினேசர் நீர் நல்லவர் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் மறப்போமோ ராஜா. எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக முள்முடியை சூட்டி நீங்களே அப்பா. You died for us, Father. Oh, thank you for that unconditional love, Father. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த எபினேசரை நோக்கி பார்ப்போமா. நன்றி. மறப்பேனோ உமது அன்பை. தேவ பிள்ளைய தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் அந்த அன்பை நான் மறப்பேனா ராஜா. எனக்காக முள்முடி சூடின அந்த அன்பை நான் மறப்பேனா ராஜா. வண்டி எடுவேன் உம் பாதத்திலே. ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோமா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. சொல்லுவோமா. ஓமை ஆராதிக்கிறோம் அப்பா. என்னுடைய துணையாளர் நீர்தானப்பா. ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அந்த அன்பு ராஜா. யாரும் கொடுக்க முடியாத அன்பு, யாராலும் செலுத்த முடியாத அந்த அன்பை நாங்கள் இந்த இடத்திலே நினைக்கிறோம். வண்டி எழுவேடும் பாதத்திலே, வண்டி எழுவேடும். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீங்களே, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுவோமா. என்னை கண்ணோக்கி பார்த்த தேவன், பெயர் சொல்லி என்னை அழைத்தீர். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற, என்னை தேடி வந்த தேவனே வந்தீரையா. என்னை தேடி அந்த அன்பை நான் மறப்பேன் அப்பா. மறப்பேனோ உமது அன்பை. தாழ்வில் இருந்து என்னை தூக்கி எடுத்த அந்த அன்பு ராஜா. ஓ உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே என் பாதத்திலே வண்டி இடுவேடும். நீரை மேல் வைத்த, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. சொல்லுவோமா. அவருடைய கிருபையினாலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இந்த இடத்தில் இருக்கிறோம். நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. கனிவாக என்னை நீர் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது அன்பை. வண்டி எடுவேனும் பாதத்திலே, வண்டி எடுவேனும் பாதத்திலே.
என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே சொல்லுமா இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை வண்டியிடுவேன் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா வண்டியிடுவேன் பாதத்திலே எங்களோட வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்த ஒரு சூழ்நிலை என்று நாங்கள் நினைந்திருக்கலாம் இனி யாரும் எங்களால் உதவ முடியாது என்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனாலும் தேவன் தன்னுடைய கிருபையினாலே இந்த இடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார் கலங்காதே திகியாதே உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் ஓ தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலே இருளாக இருக்கிறதா யாரும் உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலைகளில் நீங்க இருக்கிறீங்களா தேவனை நோக்கி பாருங்கள் தேவனை நோக்கி பாருங்கள் look upon him அவரால் மட்டும்தான் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும் அவரால் மட்டும்தான் உங்கள் வியாதிகளை குணப்படுத்த முடியும் அவர் ஒருவராலே மட்டும்தான் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும் ஏனென்றால் அவர் எல் ஷடாய் சர்வ வல்லமையுடைய தேவன் ஓ நன்றி ஆண்டவரே மறுபடியுமாக இந்த வரிகளை நாங்கள் படிப்போம் இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே இருள் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்க தேவனை நோக்கி சொல்லுவோமா ஓ என்னுடைய அந்தகார சூழ்நிலையிலே எனக்கு கை கொடுத்து உதவின தேவன் நீங்க ராஜா வழியொன்றும் அறியாமல் தவிக்க ஓ எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலே அழுதேன் ஐயா மறந்தீரோ என்று நான் அழுதேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று என்னை கரப்பிடித்து உயர்த்தின தேவன் நீங்க ராஜா ஓ அதனாலே நான் உங்களை உயர்த்துகிறேன் அப்பா மறப்பேனோ மறப்பேனோ உமனே அப்பா எப்படி அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் மறக்கிறது ராஜா உங்களுடைய ஜீவனை கொடுத்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு காட்டினீங்களே கரங்களை தாட்டி அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா ஓ தேவனே உமக்கு நன்றி அப்பா we thank you father உங்களுடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கு நன்றி thank you for your grace lord ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உங்களுடைய நாமம் இன்னுமாக உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே ஓ நன்றி ஆண்டவரே தேவ பிள்ளையே தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் தேவனுடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான்கள் அதற்குள்ளாக வந்து தங்குவான் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஓ அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா ஓ நன்றி ஒவ்வொருவருமாக வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ராஜா ஓ உங்களுடைய நாமம் ஒன்றே பெரிதான நாமம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு மேலாக வேறு ஒரு நாமம் இல்லை ராஜா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தேவ பிள்ளைகளே நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வேளையிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நன்றி 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 ஹalleluya 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 சபையாக இந்த இடத்துல இந்த பாடலை நாங்கள் படிக்க போகிறோம் உண்மையாக உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் தேவனுடைய நாமத்தை பவுலும் சீலாவும் உயர்த்தின போது கட்டுக்கள் உடைக்கப்பட்டது
இந்த இடத்திலே நாங்கள் என்னென்ன கட்டுகளோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறோமோ தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே தேவன் உங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். No matter what chains and bounds we have come in today with, as we lift the name on high, let us all be broken. Hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. சொல்லுவோமா சொல்லுவோமா சபையே. Yes Father, we lift your name on high Father. மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை. பாடுவோம் ஹல்லே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள். தேவன் இந்த இடத்திலே கூட வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாவே. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே எங்கள் வாழ்க்கைகளை இந்த இடத்திலே மாற்றிக் கொண்டிருக்கிறதுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில பெரும் காற்று அடிக்கிறதா? எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சொல்லுவோமா. பெருங்காற்று அடிக்கிறதா? பெரும் புயல் அடிக்கிறதா? தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உயரணும். ஹல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும். எஸ் ஃபாதர், உங்களோட நாமம் ஒன்றே உயர்த்தப்படத்தக்கதாக ராஜா. பாடுவோம் சபையை சொல்லுங்கள் தேவனை பார்த்து. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சொல்லுவோமா. எஸ் ஃபாதர், உம்முடைய நாமம் இருக்கிற வேளையிலே ராஜா எந்த சேதமும் நம்மளை அணுகாது. சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே அந்த நியமத்தை உயர்த்துங்கள். எஸ் ஃபாதர், இயேசுவே நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. சபையாக சொல்லுவோமா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சொல்லுவோமா. ஓ, இந்த கட்டுக்களும் எங்களை அடைப்பதில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது நிலைப்பதில்லை. இயேசுவே அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உயரணும்
இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் ராஜா. ஓ உங்கள் சேவைகளை இந்த இடத்திலே சந்திக்கிறதற்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. இயேசப்பா எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்கு நன்றி. உம் நாமமே பெருகணும். கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் இயேசுவே. ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்றுமே. உங்களோட நாமம் அப்பா இந்த இடத்துல இந்த வேளையில் எங்களூடாக மேன்மை அடையட்டும் ராஜா. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சபையை சொல்லுங்க. மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை பார்த்து சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Heavenly Father, உம்மை போல எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பன் தாய் வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. there is no other good God or mother or father like you, உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கின்றோம். and we love you. இந்த காலை ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் நிரப்புகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your presence has filled each and every one of your children. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் ஊடாக நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask that you continue to speak through your word. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். As the seed that fell on the good soil, let it multiply in our hearts and our lives. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தை கொண்டு வருகிற அடியாளை, மொழிபெயர்க்கிற மகளை உம்முடைய இரத்த கூட்டைக்குள்ளாய் மூடி நீர் வல்லமையாய் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And we ask that you cover the servant bringing the word and the translator into your mighty hands. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் சிறுவர் ஆலயத்திலே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் பதியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We now pray for all of our Sunday school children. Let all the words that they learn be embedded in their hearts. அவர்களும் இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வருவார்களா. And may they come closer to you. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. You continue to fill us with your presence. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray and ask. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு உடனடியாக அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you can go to your Sunday classes now. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we greet and welcome all of you. நேரடியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். And we'll go straight into the word of God this morning. இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே எங்களோடு உடன் ஊழியங்கள் செய்கிற அருமையான சகோதரி மேரி சுரேஷ் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
And now we will have Sister Mary Suresh who will be sharing the word of God with us. எங்களுடைய உடன் ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். I thank God for all the those who are assisting in அவர்களையும் ministry. கர்த்தர் இந்த நாட்களிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வருகிறது விதத்தை பார்க்கின்ற பொழுது என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகின்றேன். And I give glory to God in the way that God is using them. இப்படியாக அவர்கள் எங்களோடு இருந்து தோளோடு தோள் நின்று எங்களோடு இணைந்து அவர்கள் கர்த்தருடைய உன்னத ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். For they are doing the ministry, giving us and incorporating with us and being with us. இன்றைய காலை ஆராதனையிலே ஆங்கில ஆராதனையிலே அருமையான சௌரன் கிங்ஸ்லி அவர்கள் வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். And Brother Kingsley had shared the word so wonderfully in our English service this அவரை morning. மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, It is not to give him the கர்த்தருடைய glory. நாமமே மகிமைப்படுவதாக. It is to give glory to God's ஆகவே name இன்றைய alone. நாட்களிலே இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். And I thank God for giving us such ministry. இன்னுமாய் நம்ம மத்தியிலே அநேக ஊழியர்கள் எழும்பணும். And there should be even more rising in our church. ஆண்டவருடைய வேலை அதிகமாக இருக்கிறது, Because the work of God is வேலை much, ஆட்கள் குறைவாக இருக்கிறது. but the workers are less. நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கணும். Because you should be able to rise and stand for கர்த்தர் God. உங்களையும் ஆசீர்வதிப்பார். May God bless ஆகவே கரங்களை தட்டி அருமை சகோதரி மேரி சுரேஷ் அவர்கள் அன்போடு அழைப்போம் கர்த்தருடைய வார்த்தையை பயந்து கொள்ளும்படியாக. you. Straight into the word of God. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? How many of you are happy? ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடினார். The Holy Spirit was definitely in our midst in our worship. அவர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் He is இல்லையா? always a good God. ஆமென். நாங்கள் ஒரு விஷயம் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக இருதயத்தை தேவனுக்கு நேராக நாங்கள் திருப்பும்படியாக ஒரு விஷயம் ஜெபிப்போம். Let us take a moment to pray and turn our hearts toward God this morning. எங்களை நேசிக்கிற அன்பான பரலோக தகப்பனே, Ever loving Heavenly Father, உம்முடைய வார்த்தையை இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்கப்பா. Lord, we ask that you give us a word of blessing this morning. நான் அல்ல ஆண்டவரே, நீரே பேசுவீராக. It is not I, but that you speak. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்திலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். Holy Spirit, we ask that you take complete control of your congregation. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அன்பு தகப்பனே, ஆமென். In the name of Jesus we pray and ask. Amen. ஆமென். இன்றைய நாளிலும் செய்தியின் தலைப்பு அறிந்து கொள்ளுங்கள். The title of my sermon is Be Known to You. நாங்கள் கடந்த கிழமைகளில் நாங்கள் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறை நாங்கள் கொண்டாடி வந்தோம். We have just celebrated Maundy Thursday, Good Friday and Easter Sunday. 40 நாட்களை அனுசரித்து வந்தார்கள். And we recognize the 40 days. ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறும் நத்தாரும் வந்து கொண்டுதான் இருக்கும். Every year we celebrate Easter and Christmas. அநேகருக்கு அந்தந்த நாள்ல தான் இயேசு வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிர்த்தார் என்று தோன்றும். And then we remember and give thanks and recognition to that God has died, God has given birth, been birthed on that day. கிறிஸ்மஸ் நாட்கள்ல அப்பதான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று யோசிப்பார்கள். And during Christmas we think Jesus has just been born. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. But it is not like that. எங்களுடைய ஆண்டவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூமிக்கு வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனோடு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஆமென். ஆனா ஆண்டவர் நாங்கள் இதுகள் எல்லாம் கடந்து வந்தோம். We have crossed over all of this. ஆனா ஆண்டவர் இன்று அவர் தன்னுடைய சபையை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், But what is God saying to his church today? அறிந்து கொள்ளுங்கள். Be known to you. அநேகருக்கு அறிந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் நிறைய விருப்பம். A lot of us want to know things. மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், To know about other people, மற்ற சபைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், know about other churches, மற்ற குடும்பங்களுக்குள்ள என்ன நடக்கின்ற அறிந்து கொள்ள வேண்டும். what is happening in other families. சில பேருக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், அதிலே யார் வென்றவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். To know about certain sports, cricket or football. இப்போ அநேகர் யுத்தத்தில பேச்சுவார்த்தைகள் எப்படியாக போகிறது, தோல்வியா வெற்றியா, அதை அறிந்து கொள்ள வேண்டும். Or a lot of talk about the war. ஆனால் அதெல்லாம் உலகத்துக்குரியதை அறிய விரும்புகிறார்கள். But these are wanting to know worldly things. தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்துக்குரிய காரியங்களைத்தான் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். Even we as children of God, we are wanting to know worldly things. ஆனா ஆண்டவர் உலகத்துக்குரிய காரியங்களை
அறியும்படியாக எனக்கோ உங்களுக்கோ சொல்லவில்லை. But God has not called you to know about worldly things. ஏனென்று சொன்னால் நானும் நீங்களும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. Because you are not of this world. நானும் நீங்களும் தேவனுக்கு உரியவர்கள். You are of God. அவர் பரலோகத்துக்கு உரியதை தான் தேடுங்கள் என்று சொன்னார் கொலோசியர்ல. And that's why he says in Colossians, you seek the heavenly things. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் இன்றைக்கு ஆண்டவர் அதை சொல்லுகிறார்? So why is God speaking this word specifically today? நாங்கள் வாசிப்போம் 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 Timothy chapter 3 verse 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. இது என்ன காலம்? What is this? கடைசி காலம். These are the last days. கடைசி காலத்துல நானும் நீங்களும் நிக்கிறோம். We stand in the last days. அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னா இந்த கடைசி காலத்துல எப்படியாக இந்த உலகம் இருக்கும் என்றதை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொண்டு போறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போறார். And we see in Matthew chapter 24 what happens in these last days. யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னார், நடக்கின்றது. There will be wars, he said, we see it now. கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார், அது நடக்கின்றது. There will be viruses and famines, and we see it now. அங்கங்கு பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொன்னார், அது நடக்கின்றது. He said we'll see earthquakes, and we see it now. மனுஷர்களுடைய சுபாவங்கள் மாறும், அன்பு தணிந்து போகும் என்று சொன்னார், அது நடக்கின்றது. You see the characteristics of people will change, love will be lesser. வேத புரட்டல்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள் வரும் என்று சொன்னார், அதுவும் வந்து கொண்டிருக்கிறது. And we see false teachings and false prophecies. இன்னைக்கு தன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இயேசு நான் தான் என்று சொல்லி வருவார்கள் என்று சொன்னார், அதுவும் நடக்கின்றது. And he said so many people will come claiming that I am God, and we see that now. இது எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறோம், கேட்கின்றோம், அறிகிறோம், அறிந்து கொண்டு இருக்கின்றோம். We see these things, we hear about it, and we know it. மனுஷருடைய சுபாவத்தை குறித்து, அங்கே அன்பு தணிந்து போகும்பதை குறித்து பார்த்தீங்களன்னு சொன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்திலே அங்க 2, 3, 4 பார்த்து கொண்டு போனீர்கள்னு சொன்னா அங்கே சொல்லப்படுகிறது. And in the same chapter, if we read the following verses 2, 3, and 4, it talks about how people have changed. அவர்கள் துன்மார்க்கமாய் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. That they will be slanderers. அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாமே கீழ்ப்படியாமையல், பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அப்படியாக நிறைய காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போகிறார். Disobedience and a whole lot of other things which are listed. சாத்தான் இப்போ அநேக தேசங்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து அவன் சந்தோஷத்தை, சமாதானத்தை குலைத்து பெரிய அளவில பிரிவினைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். Satan is bringing his dominion and separations not only in families but also churches. அன்பான தேவ ஜனமே, அன்று சீசருக்கு சொன்ன ஆண்டவர் இன்று இந்த கடைசி நாட்கள்ல சபையை பார்த்து சொல்லுகிறார், அறிந்து கொள்ளுங்கள். God who said to the disciples before he left, he is saying to the church now, you should know. ஏன் எதற்காக ஆண்டவர் அதை உணர்த்துகின்றார்? Why is God triggering this? அங்கே சொல்லப்படுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் அங்கே சொல்லுகின்றது. 1 John 5:19. அங்கே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். You are of God. நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். We know that we are children of God. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. And the whole world is under the evil one. அப்போ இந்த கடைசி காலத்துல இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறதின் நிமித்தம், அக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறதின் நிமித்தம், பாவ கட்டுகளுக்குள்ளே இருக்கிறதின் நிமித்தம் அதிலே தப்பி வாழ ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். God is commanding that you understand and know things, that you know that the world is under the evil one and you can get away from that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் உருவாக்கும் முன்னமே என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். Even before the world was formed, God has known you. அவர் தாயின் கருவிலே எலும்புகள் உருவாகவில்லை, தசைகள் உருவாகவில்லை, நரம்புகள் உருவாகவில்லை.
அங்கே உங்களை குறித்த தரிசனம் உருவானது. The bones were not formed, the flesh was not formed, but the vision for you was there. பத்திரப்படுத்தினார், சிதைந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு இந்த பூமிக்குள்ளே எங்களை கொண்டு வந்து பல வருடங்களோ 5 வருடமோ 10 வருடம் பல வருடங்கள் சென்றாலும் ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்த்து இந்த சபையிலே நிறுத்தி இருக்கிறார். God has protected you and planted you and separated you from that with his purpose. நானும் நீங்களும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். You and I have been redeemed by his precious blood. அவர் கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பிலே நானும் நீங்களும் நிலைத்து நிற்க வேண்டும். And we need to stand steadfast in the salvation that we have received freely from him. கேட்ட அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நாங்கள் கைக்கொண்டு கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். We need to understand and keep hold of the teachings that he's given to us. கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாத்திரராக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். And we need to be a vessel that is worthy for him. தேவனுடைய அன்பையும் ஆறுதலையும் கிருபையையும் நம்பிக்கையையும் அனுதினமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we need to every day receive the hope and the love of God. அவருடைய வருகையிலே நானும் நீங்களும் அவரோடு நித்திய காலமாய் வாழுகிற அந்த சலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் அதற்குரியதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார். And God is reminding you again to seek things above. அப்போ நாம் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள கடைசி காலத்துல நாங்கள் நிக்கிறோம். So we stand in these last days. எதை அறிந்து கொண்டு நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும்? How can we escape and what should we know to escape? முதலாவதாக நாங்கள் பார்ப்போமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். Luke 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நீங்கள் தப்பி எதற்கு? இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும், தேவனுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் அருவருப்பா இருக்கோ, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக என்னென்ன எல்லாம் வேண்டாத காரியங்களா இருக்கோ, அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணுவதற்கு எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லல, ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படி என்று ஆண்டவர் சொல்லல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். And God says, be always on the watch and pray that you may be able to escape all that is about to happen and that you may be able to stand before the Son of Man. அன்பான தேவ ஜனமே, இது ஜெபிக்கிற காலம். This is a time of prayer. நானும் நீங்களும் விழித்திருக்கிற காலம். Time for you and I to be on the watch. அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிடிபடுகிறதுக்கு முதலாக அவர் அங்கே ஜெபிக்க போகிறார். Before Jesus was captured, he went to pray. அங்கே சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது உங்களாலே விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? And Jesus asked the question to the disciples, can you not watch and pray for me just for even 1 hour? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் ஜெபிக்க முடியாதா என்று கேட்டார். So that you cannot overcome the testing, can you not watch and pray? அன்று அவர்கள் ஜெபிக்காமல் தூங்கினது நிமித்தம் இயேசு பிடிபடும் போது அவர்கள் அந்த இடத்திலே இல்லாமல் போனார்கள். And when Jesus was caught, they were not in that place at the time. ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்க பண்ணும். Prayer brings you victory in life. பிசாசு அநேக போராட்டங்களை, பயங்களை, வியாதிகளை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக, பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளாக, பிள்ளைகளுடைய சபைகளுக்குள்ளாக அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். Satan will constantly bring different sicknesses, different trials, different tribulations in people's lives. அவன் சிந்தியை பலவீனப்படுத்துகிறான். And he is making your mind sharper. இவற்றை நாம் மேற்கொண்டு தொடர்ந்து ஓடணும், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். And if you want to overcome these things, you need to have prayer as your weapon in your life. நாங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். We need to pray as a church. ஏன் சொன்னா ஜெபம்தான் எங்களுக்கு அரணாய் இருக்கிறது. Why? Because prayer is your protection. அது எந்த எதிரி வந்தாலும் அது தாக்காது. And whatever enemy may come, it will protect you. எங்களுக்கு முன்னாலே என்னதான் ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். And whatever weapon comes against you will not prosper. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்க அவருடைய நாமத்தை உயர்த்த நானும் நீங்களும் பாதுகாக்கப்படுவோம். எங்களை எந்த ஒரு சேதம்
அடைக்கலமும் அணுகாது. And surely you shall be protected the more you raise the name of Jesus in your life and the more you increase your prayer. ஆமென். Amen. ஆமென். அடுத்ததாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். Secondly, you should know God. பாருங்கள், தேவனை யாரென்று தெரியாமல் இருந்தால் அது நமக்கு நல்லவா இருக்கும். Think about a situation if you don't know God at all. எப்படியாக அறிந்து கொள்ள வேண்டும்? How can I know God? அங்கே சங்கீதம் 46ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அமர்ந்திருந்து நீ தேவன் என்று அறிந்து கொள். Psalm 46 verse 10 says, be still and know. அந்த ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். And in all the tribes I shall be exalted, he says. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 400 வருஷம் எகிப்து தேசத்திலே அவர்கள் பட்ட பாட்டின் கூக்குரலை கேட்ட எங்களுடைய தகப்பன் அவர்களை எகிப்து தேசத்திலே இருந்து தன்னுடைய ஊழியதாசனூடாக அழைத்து வருகின்றார். You can see God how he protected the Israelites through their slavery and brought them out after 400 years. அங்கே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு முன்பதாக இவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்தார். And how many mighty powerful acts Jesus did in front of Pharaoh in Egypt. அதை கண்ணார பார்த்தார்கள். With their eyes they saw. வனாந்தரத்துக்கு ஊடாக கூட்டிக் கொண்டு வந்தார். They walked through the wilderness. அங்கேயும் இறைச்சி வேணுமென்றார்கள், இறைச்சியை கொடுத்தார். They wanted the meat, they got the meat. தண்ணி வேணுமென்றார்கள், கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். They needed water and he gave it there. ஐயோ, கடக்க முடியவில்லை என்ற போது சமுத்திரத்தை பிளந்து கடக்க பண்ணினார். They were not able to cross the sea, but he made that happen. எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் பொறுமையோடு செயல்பட்டார். And with patience God did so many things. ஏன் தெரியுமா? Why? அவர் தன்னுடைய ஜனங்களை அதிகமாய் நேசித்தார். Because he loved his people. அவருக்கு விருப்பம் தன்னுடைய ஜனங்கள் எப்பொழுதும் தன்னை அறிய வேண்டும், தன்னுடைய வல்லமையை அறிய வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. His desire is that his children come after him and want to know him even more. ஆனால் அவர்கள் அநேகர் அவர் காட்டின கானானுக்குள்ள போகவில்லை. But many people did not reach the promised land. தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வல்லமையை உணராதவர்கள், அவருடைய அன்பை ருசித்து பார்க்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். And all those people who were disobedient, who did not show the gratitude to the love of God, died in the wilderness. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் அவர் வரப்போகிறார். God is asking you to know because he is going to return again very soon. அவருடைய வருகையிலே நானும் நீங்களும் அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். And in his coming we should be taken up with him. அவர் காட்டுகிற பரலோக குடியிருப்புக்குள்ளே நானும் நீங்களும் பிரவேசிக்க வேண்டும். And we need to enter the heavenly kingdom. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்த போல தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்களிலே விழுந்து போகக்கூடாது, மடிந்து போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். And God is asking that, and he doesn't want what has been repeated in history, that we be left behind when he comes again. இன்னைக்கு அநேகருக்கு தேவைகள் வரும்போதுதான் இயேசுப்பாக்கு பிரபாங்க வாங்க வாங்க எனக்கு உதவி செய்யுங்க. Only when we have needs in our life, some people are calling unto God. வியாதிகள் வருதா, ஐயோ இயேசுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சுகப்படுத்துங்க. As soon as you get a sickness, you run to God. பிரச்சனைகள், தோல்விகள், தொழிலில் லாபங்கள் குறைவா, இயேசுப்பா ப்ளீஸ் ஆசீர்வதிங்க, அப்பதான் சொல்வார்கள் நான் உம்முடைய பிள்ளை. And when there's a problem in your business or whatever in your life, then we understand and know that we are his children. பாருங்கள், சில பேருடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வாட்ச்மேன் மாதிரி. In some people's or some children of God's lives, God is like the watchman. அவர் திறவண்டா திறக்க வேணும். And if he says open, then they open. அவர்கள் பூட்டண்டா பூட்ட வேணும். And if he says to God to close, வா 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 இதை செய்யண்டா செய்யணும். and to ask when you want something done in your life, நீ நின்ற இடத்திலே போய் நிக்கணும். and then you have to stand where he has to place you to stand. இப்படித்தான் அநேகர் இருக்கிறார்கள். This is how many are. பாருங்கள் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ரூமுக்கு மட்டுமா உலாவி திரிவீங்கள்? Imagine in your house, do you only walk around in your one room? நீங்கள் முழு வீட்டையும் சுதந்தரித்து உலாவி திரிவீங்கள். But you will go around all the rooms in the house. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை தன்னுடைய பிள்ளைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். That is how God asks or pleases you to know him completely. முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். To accept him completely. இன்றைக்கு அங்கே பார்க்கிறோம், எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், If you read Ezekiel 47,
அங்கே ஆண்டவர் எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு ஒரு தண்ணீர் ஓடுகிற இடத்துல கொண்டே விடுகிறார். And Jesus leads this person to a river. அங்கே முதலாவது தரத்துல அங்க இப்ப பார்க்கிறோம் நாங்கள். போங்க பிரதர். இன்னும் கீழே போங்க ப்ளீஸ். கொஞ்சம் இல்ல சாரி, மேல அங்க முதலாவதுல கணுக்கால் அளவுதான் இருக்குன்னு சொல்லி அங்கே எசேக்கியேல் காண்கிறார். And Ezekiel sees the water level is at ankle deep. அந்த இரண்டாம் தடவை தண்ணீர்ல நடக்க பண்றபோது முழங்கால் அளவு இருக்குன்னு சொல்லுகிறார். And the second time he walks, it is knee deep. மூன்றாம் தடவை நடக்க வைக்கிற போது இடுப்பளவு இருக்குன்னு சொல்லுகிறார். Third time the water was up to the waist. நான்காம் தடவை நடந்த போது அங்கே கடக்க முடியாதபடிக்கு இருக்குன்னு சொன்னார். And the fourth time he could not, it was deep enough to swim in. இன்னைக்கு अनेक தேவனுடையவர்களுக்கு கணுக்கால் அளவு தேவனை அறிந்தால் போதுமென்றிருக்கிறார்கள். Many people think it is enough that we know God ankle deep. ஒரு சிலருக்கு முழங்கால் அளவு போதும். Some people it is enough knee deep. ஒரு சிலருக்கு இடுப்பளவு போதுமென்றிருக்கிறார்கள். And for some people waist deep. அதனால அங்க ரோமர்ல சொல்லப்படுகிறது 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. And Romans 3:11, that's why he says the one who seeks God is not there. தேவனுடைய வல்லமையை உணர்கிறவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. And it says there is no one who understands the power of God. ஆனா அன்பான சௌரியே தேவன் தம்முடையவர்களை அவர் அறிந்து கொண்ட தேவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். God wants his people to understand him. அங்கே கொலோசியர் 1:10 சொல்லப்படுகிறது தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கொண்டே போக வேண்டும். Colossians 1:10 says you should increase in the knowledge of God. அந்த விருத்தி அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமுண்டாகனவராய் காணப்படுகிறார். And the more you grow in the knowledge of God, the more he is pleased. நானும் நீங்களும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். Because we are the children of God. அவராலே இந்த உலகத்திலிருந்து நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். You and I have been separated from the world. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று அங்கே யோபு புத்தகத்திலே யோபு சொல்லுகிறார். And we see in Job he does unsearchable things. இப்படியாக சொன்ன யோபு தான் சொல்லுகிறார் கடைசி நாளில் பூமியின் மேல் இயேசு நிற்பார். And the same Job who went through all the trials said on the last day Jesus will stand on the earth. அது மட்டுமில்லை யோபு என்ற புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். And we see God is powerful to do all things, he அவர் writes. செய்ய நினைத்தது தடைப்படாது. And nothing can be stopped. அவர் வேதத்திலே என்ன சொன்னாரோ அது நடக்கும். What he says will be fulfilled. அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எப்படியாக தேவனை அறிந்து And வைத்திருந்தார்கள். you see how Shadrach, Meshach and Abednego knew God. அங்கே சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நின்னார் என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். And they confess, we know the God that we worship. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is mighty to protect. இன்னைக்கு அக்கினி ஜுவாலைக்குள்ளே போட்டார்கள் அங்கே நின்றார் எங்களுடைய தகப்பன். Even in that fiery furnace God stood there. அன்பான தேவ ஜனமே இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் மேலே இருக்க வேண்டும். This is the firm kind of faith and belief we need to have in God. இந்த கடைசி நாட்கள்ல கொடிய வியாதி வரலாம், யுத்தம் வரலாம், பஞ்சம் வரலாம், கொள்ளை வரலாம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. War may come, the famine may come, whatever may come, it is not our problem. எங்கட வாழ்க்கையில சூறாவளி அடிக்கட்டுக்கும், புயல் அடிக்கட்டுக்கும், அலைகள் கொந்தளிக்கட்டுக்கும், அது பிரச்சனை இல்ல. The storm might come, whatever may come. நானும் நீங்களும் அந்த ஆண்டவரை, But the God that we serve, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை that almighty God, நானும் நீங்களும் அறிந்திருப்போமானால், if we know him, நானும் நீங்களும் இந்த கடைசி காலத்துல அறிந்திருப்போமானால், if we know him in these last days, அன்று சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அந்த 7 மடங்கா எரிகிற சூளைக்குள்ள போட்டபோது ஆண்டவர் அங்கு வந்து நின்றது போல எங்களோடையும் நிற்பார். just as he stood in the fiery furnace which was turned up 7 times in heat, he will stand and protect us. அவர் எங்களை பாதுகாப்பார். He will protect. அவர் எங்களை கூட்டி சேர்ப்பார். And he will join us. நானும் நீங்களும் கடைசி வரைக்கும் கைவிடப்பட்டு போக மாட்டோம். Until the very end we will not be left behind. அடுத்ததாக பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Next we should know his holiness. நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க அறிந்து கொள்ள வேண்டும். We should understand and know that we should be holy.
holy. அங்கே இயேசுவின் வருகையிலே குற்றமற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்க அறிந்து கொள்ள வேண்டும். We should know that he, just as he was sinless. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். Why? Because he is holy. தேவன் பரிசுத்தர். He is holy. பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரன் மோசேயை அவர் சந்திக்கிற போது, When Jesus met with Moses, அவன் கிட்ட நெருங்கின போது the closer he got to him, ஆண்டவர் என்ன சொன்னார்? what did Jesus say? உன் பாதரட்சியை கழட்டி போடு. Take off your sandals. நீ நிக்கிற பூமி என்னோடு, நான் நிக்கிற பூமி. Why? Because the land that you stand on is holy. ஆண்டவர் அப்பேற்பட்ட பரிசுத்தர். Because that is the kind of holiness that அவர் he has. பாவம் அறியாதவர். Because he was sinless. அப்படிப்பட்ட பரிசுத்தருக்கு முன்பதாக அவர் வருகையிலே நானும் நீங்களும் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். You and I, we should be in the same way sinless when we stand in front of him. நாங்கள் வாசிப்போம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11 14வது வசனம். 2 Peter chapter 3 verse 10 and 11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருந்தபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஆமென். பாருங்கள், தேவனுடைய வருகையிலே எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், On the coming of the Lord, if you want to be taken up, இந்த உலகத்தில் வாழுகிற போதே just as you live in this world now, எனக்குள்ள உங்களுக்குள்ள பரிசுத்தம் மிகவும் மிகவும் முக்கியமானதாயிருக்கு. it is important that you uphold the holiness. ஏனென்று சொன்னால் தேவன் பரிசுத்தர். பாருங்க, நாமும் பூமியில வாழுகிற நாட்கள்ல அவருடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும். In the days that we live on this earth, his eyes are looking at us. நாங்கள் என்ன பேசுறோம், என்ன கதைக்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன செய்கிறோம், எங்க போறோம் வாரோம், எல்லாம் அவருடைய பார்வையில இருக்கும். The things that we do, the things that we speak, wherever we go, he is constantly looking at us. அங்கே சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 11:31 பார்த்தீங்களென்றால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். And it says in 1 Corinthians chapter 11 verse 13, we shall not be judged if we examine ourselves. நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். If we examine ourselves. ஆனா நாங்க செய்ய மாட்டோமே. But will we do? நாங்க செய்ய மாட்டோம். எல்லாத்துலயும் நாங்க பெர்ஃபெக்ட். Because we think we are perfect. ஆனா எப்போது நாங்கள் யாரை பார்த்து கொண்டிருப்போம்? But what are we constantly looking at? அடுத்தவங்கள பார்த்து கொண்டே இருப்போம். The other person. எங்கடா இவங்கள் பிழை விடுவாங்கன்னு பார்த்து கொண்டிருப்போம். Where will they trip? ஆனா பார்க்கிறது மட்டுமா செய்றோம்? Do we only just look? உடனே நீ இந்த பிளஸ் இதா இப்படி செய்யான்னு நாங்கள் குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்போம். Straight away we start attacking them to say you have made a fault here and there. குற்றப்படுத்தி நியாயம் தீர்ப்போம். And we will make sure that their mistake is known to them. இது எல்லாம் அறிந்த தேவன் தான் வேதத்துல சொல்லி இருக்கிறார், இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. And the all-knowing God has already said in the Bible, the heart is deceitful. நாங்கள் இப்படி காட்டுவோம், ஆனா இப்படி காட்ட மாட்டோம். We will always point outwards but not towards ourselves. இப்படி காட்டுறதுல சுட்டி காட்டுறதுல நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லையா? We are the biggest when we come to point out other people's faults. அங்கே தாவீது சொல்லுறான், ஆண்டவரை பார்த்து சொல்லுறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். And David asks, create in me a pure heart. இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். Many people will say, I've been saved for 10 years. சிஸ்டர், நான் 25-30 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். For 25-30 years I've been saved. நான் ஊழியம் செய்கிறேன். I am in the ministry. நான் மனத்தியால கணக்கு முழந்தாள்ல இருந்து ஜெபிக்கிறேன். For so many hours I am kneeling down on my knees and praying. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன். I'm helping others. அந்நிய பாஷை வேற பேசுகிறேன். I have the gift of tongues. இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையில அவரோடு யாருமே போக முடியாது. If we just claim these things, there's no way that we can be taken up in the coming of Jesus. அநேகர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர்,
அப்படியாக அநேகர் நினைக்கிறார்கள். Many people are thinking God is loving, God is compassionate, God is forgiving. உண்மைதான். It's true. ஆண்டவர் நல்லவர்தான். Yes, He is good. அவர் இரக்கமுள்ளவர்தான். Yes, He is அவர் compassionate. அன்புள்ளவர்தான். Yes, He is loving. அவர் மன்னிக்கிறவர்தான். Yes, He is forgiving. உண்மைதான். That's true. ஆனால் வேதத்திலே சொல்கிற பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று But சொல்லி. He is also a fire. உலகத்துக்கு ஒரு மாதிரி, One to the world, சபைக்குள்ள ஒரு மாதிரி. one in the church. உலகத்துக்குள்ள ஒரு மாதிரி, A different face in the world, தேவனுக்கு முன்பதாக ஒரு மாதிரி. a different face in front of God. அங்கே ரோமர் 12:2 சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வசம் நீ தரையாத. For Romans 12:2 says, do not put a face for the world. மனுஷர் முன்பதாக நீதிமானாய் காட்டிக்கொள்ளுகிறவன் தேவனுக்கு பார்வையில அருவருப்பாய் இருக்கிறான். For if you are displeasing in God's sight, if you are putting on an act in front of others and one in front of God. கடைசி காலத்திலே ஆண்டவருக்கு உண்ட நியாயத்தீர்ப்புக்கு முன்னாலே அங்கே துதியின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாலே நானும் நீங்களும் ஒரு நாள் நிற்போம். You and I one day will stand in front of God seated on the throne. அங்கே சொல்லுவார் ஆண்டவர், There God will say, நான் யார், who am I? நீங்கள் யார், Who are you? உலகத்தார் யார், Who is the person in the world? அங்கதான் தெரியும். There we will come to know. அங்கதான் தெரியும். There we will come to know. ஆண்டவர் சொல்லுவார். That is what God will say. ஆண்டவருக்கு நேராக நேர்த்தியாக ஆண்டவர்ட்ட பார்வையில இந்த பூமியில நான் ஆண்டவர் விரும்புகிறபடி நானும் நீங்களும் வாழ்ந்திருப்போமாய் இருந்தால், If you and I are able to live a life that is pleasing in the sight of God in this earth, ஆண்டவர் கூப்பிடுவார், உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரலோகத்துக்குள்ளே நீ வா. I have prepared a place for you, you may enter. அல்லது Or ஆண்டவர் சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, you who are cursed, உங்களுக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிற சாத்தானுடைய அக்கினிக்குள்ளே போங்கள் என்று you சொல்லுவார். will be thrown into the hell which is in the fire. நினைத்து பாருங்கள். Let's think. அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். If you think of that moment, அது ஒரு திக்கென்ற ஒரு தருணம். it is that kind of a moment that gives you that fear. இங்கதான் சாக்கு போக்கு சொல்லலாம். Here you are able to give excuses. ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்துட்டேன், மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே என்று அவர் மன்னிப்பார். இல்லை என்று We இல்லை. can ask forgiveness here, ஆனால் அங்க போய் சொல்ல முடியுமா? but can you ask forgiveness there? முடியுமா? சொல்ல முடியாது. You cannot. சொல்ல முடியாது. அன்பான தேவஜனமே, இன்று நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிறீர்களா? Are you living a holy life today? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லும் நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in a state where you are able to say you are worthy of the place that has been prepared for you? அல்லது தேவன் உங்களை பார்த்து அறியேன் என்று சொல்லுகிற நிலையில நீங்கள் இன்று இருக்கிறீர்களா? Or are you in a state where God is going to say, I do not know you? அங்கே 1 தெசலோனிக்கர் 5:23 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. May God himself, the God of peace, sanctify you. இங்கே ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னையும் உங்களை முற்றுமாய் பரிசுத்தப்படுத்தவர் விரும்புகிறார். May your whole spirit, soul and body be kept blameless at the coming of our Lord Jesus Christ. எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய செயல்கள் எல்லாமே அனுதினமும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு எங்களை கீழ்ப்படிந்து அவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். The way we speak, the way we walk, the way we do things, wherever we go, may it be pleasing in the sight of God. நாங்கள் எல்லாரும் ஒரு சாதாரண மனுஷர். We are all ordinary human beings. ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம். You are just clay in his அவருக்கு hands. தெரியும், For he knows. அவருடைய பிள்ளைகள் விழுவார்கள் என்று தெரியும். He knows his children will fall. ஆனால் அனுதினம் அவர் என்ன செய்கிறார்? களிமண்ணாய் இருக்கிற எங்களை அவர் நித்தமும் புடமிட்டு அவர் உருவாக்கி தனக்கு நேராய் அவர் நடத்துகிறார். So every day he is molding his children to be known in the image of him. அந்த சமாதானத்தின் தேவன் தான் இந்த உலகத்திலேயே என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்க நான் விட்டு கொடுக்க வேண்டும். For we need to allow him to mold us.
கீழ்ப்படிய வேண்டும். We need to obey. நாங்கள் எங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிவு, விட்டு கொடுப்பு, அவருக்குள்ள அர்ப்பணி எதுவுமே இல்லை என்று சொன்னால் அங்க நிற்போம் வெள்ளாட்டு வரியில. And if you do not obey, if you do not allow him to mold you, then where do you stand on the judgment day? அதனால தான் 1 கொரிந்தியர் 10:12 சொல்லப்படுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். And the 1 Corinthians 10:11 and 12 says, so the one who says he is able to stand, let him be watchful. இந்த பூமியிலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், If we say we stand, தேவ பலனில, தேவ கிருபையில, தேவ சத்தியத்தில, தேவ ரட்சிப்பில நானும் நீங்களும் நிற்கிறோம் என்று சொன்னால், if we stand by the grace of God, விழாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். be watchful that you do not fall. தேவன் எப்பேற்பட்ட பரிசுத்தர் என்றதை அறிந்து கொள்ளுங்கள். Let us know what a holy God he is. பாவத்தை தூண்டுகிற மாம்சத்தின் இச்சைகள், கிரியைகளை, பொல்லாங்குகளை விட்டு விலகுங்கள். And let us walk away from the fleshly desires. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தில நானும் நீங்களும் வாழ பழகிக் கொள்ளுவோம். And let us make sure we live in the life pleasing to God. அடுத்ததாக ஆயத்தமாயிருக்க தெரிந்து கொள்ளுங்கள். And next thing, understand and know that you need to be prepared. ஆயத்தம். Preparation. பாருங்கள், ஒரு ஓட்ட போட்டி, ஒரு சைக்கிள் ரேஸோ அல்லது ஒரு ஓட்ட போட்டியோ அல்லது ஃபுட்பாலோ அல்லது கிரிக்கெட்டோ எதுவா இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். If you look about a sport or a running race or a marathon, they are trained. அவர்கள் தங்களுடைய சரீரங்களை ஆயத்தப்படுத்த பயிற்சி கொடுப்பார்கள். They will train and practice their bodies. அல்லது ஒரு யுத்தத்துக்கு போறது என்றால் கூட அங்கே அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். Even if they go to war, they have to train. அல்லது பாருங்கள், நாங்கள் கிறிஸ்மஸ் நாட்கள் வரும்போது நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ற பயிற்சிகள் கொடுப்போம். அந்த கிறிஸ்மஸ் நாட்களை எப்படியாக நாங்கள் கொண்டாட வேணும்னு சொல்லி முதலே பிளான்கள் போட்டு நாங்கள் அதுக்குரிய விதமாய் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். Or think about even inside the church when we have Christmas or programs, how we train and practice it with the children. நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 24 அதிகாரம் 44வது வசனம். Matthew 24:44. அதிகாரம் 44வது வசனம். So you also must be ready, because the Son of Man will come at an hour when you do not expect அங்கே him. சீசர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், God says to his disciples, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். he will come at an hour you do not expect. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Therefore be ready. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Therefore be ready. அன்பான தேவ ஜனமே, நானும் நீங்களும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். You and I, we need to be prepared for the coming of our Lord. அவர் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். Because the day when he comes like a thief. யாருமே நினையாத நேரத்திலே அது வரும். In an hour that you do not expect. அங்கே 24 அதிகாரத்திலே கடைசி காலத்திலே நடக்கிற அடையாளங்களை சொன்ன தேவன், The God who talks about the signs of the last days, அங்கே 25வது அதிகாரத்திலே 3 காரியங்களை அங்க சொல்லுகிறார். in the next chapter, Matthew 25, அது உவமைகளாய் சொல்லுகிறார். he talks in parables. அதிலே ஒரு காரியம் தான் 10 கன்னிகைகள். And that is one of the parables is the parable of the 10 virgins. இந்த 10 கன்னிகைகளுடைய கதைகளும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். And all of you know about this parable. இந்த 10 கன்னிகைகள் 10 பேரும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறார்கள். These 10 virgins were ready to meet the bridegroom. 10 பேரும் தீவட்டிகளோடு தான் And போகிறார்கள். they all took their lamps. 10 பேரும் ஒரே இடத்துல காத்திருக்கிறார்கள். And they all waited in the same place. ஆனால் But அவர்கள் நினைத்து பார்க்காத நேரத்திலே அழைப்பு சத்தம் வந்தது. the calling came at an unexpected hour. 10 பேரில 5 பேர் தான் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு பிரவேசிக்கிறார்கள். And only the 5 of them were able to go with the bridegroom. 5 பேர் விடுபடுகிறார்கள். And 5 people were left behind. பாருங்கள், ஒரு விளக்கை எடுத்து நாங்கள் கொளுத்த போகும்போது, When you light a lamp, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த குத்து விளக்கு பார்த்திருப்பீர்கள். all of you know the lamp. முந்தி காலத்துல அங்க விளக்கு
கொளுத்திருக்கும் போது அந்த திரியை வைத்துத்தான் எண்ணெயை விட்டுத்தான் அந்த திரியை அந்த எண்ணெய்க்குள்ள நல்லா அமர்த்தி அது எண்ணெயும் திரியும் சேர்ந்த பிறகுதான் அங்கே கொளுத்துகிற போது அது எரியும். So all of you know that you have to pour the oil first before you can light. ஆனால் அந்த எண்ணெயோடு அந்த திரி சேரும் போதுதான் அது பிரகாசமா அது எரியும். Only when the oil mixes well first, then you can light it. ஆனா அது எண்ணெயோட அது சேரையில திரி சேரையில அங்க எண்ணெய் இல்ல, எண்ணெய் பத்தாம போச்சுன்னு சொன்னா அந்த திரி என்ன செய்யும்? கருகி போயிடும். If the thread and the oil doesn't mix well, then it doesn't light. Sorry. அந்த திரி என்ன செய்யும்? எரியாது. The thread will not light. அன்பான தேவ ஜனமே, நானும் நீங்களும் ஆவியானவரோட இசைஞ்சிருக்கிற போதுதான் நானும் நீங்களும் பிரகாசிக்க முடியும். Only when you and I are intertwined with God, we are made brighter. நானும் நீங்களும் ஆவியானவர் செப்பரேட்டாயும் நாங்கள் செப்பரேட்டாயும் இருப்போமா இருந்தால் எம்மால் பிரகாசிக்க முடியாது. If you and the Holy Spirit are separated, then how can you be lighted? நாங்கள் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வருவார். There will surely be a day when he returns. அவர் அங்கே லூக்கா 21:27 சொல்ல அவர் வருகிறதை காண்பார்கள் என்று And it சொல்லப்பட்டிருக்கிறது. says in Luke chapter 21, people will see his coming. அங்கே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஆரவாரத்தோடு தூதரோடு எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். And in 1 Thessalonians chapter 4, you read, he will come with the trumpet sounding and the cymbals. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். And those who have already died will rise from their graves. உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு தூதர்களோடு நாங்கள் போவோம். And those who are still living at that time will be taken up with him. அங்கே ஆமோஸ்ல சொல்லப்படுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. In Amos we read, be prepared that you are able to meet your God. சபையே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And God is speaking to you today. ஆயத்தப்படு. Be prepared. ஆயத்தப்படு. Be prepared. மணவாளன் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். For the bridegroom is going to come to take up his bride. அநேகர் சொல்வார்கள், இதைத்தானே 2025 வருடங்களா சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே, ஆனா இன்னும் வரையிலேயே என்று சொல்லுவார்கள். Many people will say it has been over 2000 years, but he's still not yet here. அநேகருக்கு அது ஒரு பரிகாசம் மாதிரி. Many people think of it as a joke. பரிகாசம் மாதிரி. It's a bit of a joke. ஆனால் அங்கே 2 பேதுரு 3:9 இப்படியாக சொல்லுகிறார். 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் இந்த காது கொடுத்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I hope and believe that you've all heard the verse. அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் என் மேலேயும் உங்கள் மேலேயும் வைத்த அன்பும் அக்கறையும். He is delaying because he loves. அது மட்டுமில்ல, நாங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டது என்று இல்லை, தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். It is not enough that you and I have been saved. There are so many others in the world still. ஆண்டவர் சொன்னார், தன் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று. Because God has said, I will shepherd my people. அவர்கள் மனம் திருந்த வேண்டும். And they should come into repentance. சபையே, நீங்கள் மனம் திருந்த வேண்டும். And you as a church, we need to repent. கர்த்தர் தாமதிக்கிறதுக்கு காரணமே என் மேலேயும் உங்கள் மேலேயும் அதிகளவு அவர் அன்பு வைத்திருக்கிறபடியால். The reason for his delay is that his love is much greater. தாமதிக்கிறது தான். Yes, it is delayed. தாமதிக்கிறது தான். Yes, it's delayed. நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டது, எந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டது என்று நாம் இருக்க கூடாது. It is not enough that you and your families have just been saved. தாமதித்தாலும் தேவன் நிச்சயமாய் வருவார். Even though he may be slow in keeping his promise, surely he is going to come. நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விடாதீர்கள். Do not fall asleep. பிசாசானவன் வஞ்சித்து விடுவான். Because the Satan will deceive. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், Because God has said, அநேகர் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். because God says many people will be deceived in the last days. பாருங்கள், அநேகர் சபைகள் விடுபட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். And God said many churches will be left behind. 10 கன்னிகைகள் வாசல் வரைக்கும் போனார்கள். The 10 virgins went to the door, மணவாளனுடைய வாசல் வரைக்கும் போனார்கள். up to the door of the bridegroom.
ஆனால் 5 பேர் விடுபட்டார்கள். 5 people were left behind. 5 பேர் விடுபட்டார்கள். Many people were 5 were அங்கே left ஆயத்தம் இல்லை. because they were not prepared. அங்கே ஆயத்தம் இல்லை. They were not prepared. ஜெபத்திலே ஆயத்தம் இல்லை. No preparation in prayer. விழித்திருக்கிறதிலே ஆயத்தம் இல்லை. Not prepared enough to watch. தேவனை அறிந்து கொள்ளுறதிலே ஆயத்தம் இல்லை. Not prepared enough to know God. தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்கிறதிலே ஆயத்தம் இல்லை. Not preparation in doing the will of God. எல்லாத்திலுமே அங்கே குறைவு. Because there was a lack in all of it. ஆண்டவர் நிறைவாக்க விரும்புகிறார். God wants to fulfill. என்னையும் உங்களை நிறைவாய் காண விரும்புகிறார். God wants to see you full. நிறைவாய் காண God விரும்புகிறார். wants to see you full. நாங்கள் இயேசுவோடு நாங்கள் ஆயத்தத்தோடு அவர் வருகையில அவருக்கு முன்பதாக போவோமாயிருந்தால், If we were to be prepared and follow Jesus, அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோமாயிருந்தால், if we were to be taken up, அவரோடு மகிழ்ந்திருப்போம். then we will stand and rejoice with him. நாங்கள் கைவிடப்படுவோமாயிருந்தால், But if we were to be left behind அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில in the dominion of the Antichrist, மிகுந்த கொடுமைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக அனுபவிக்க நேரிடும். and there will be so many trials and tribulations that you will face. அல்லது நரக அக்கினிக்குள்ள பிரவேசித்து சாத்தானோடு கூட ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். Or you will fall into the fiery furnace, into the dominion of the Satan. அந்த மணவாளன் இயேசுவோடு எப்படி நாம் இருக்கிறோம்? How is our relationship with that bridegroom? பாருங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி அவர்கள் இசைந்திருக்கிறார்களோ, How a man and a woman is intertwined. எப்படி அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்களோ, How they are made into one flesh. அதே போலதான் நானும் நீங்களும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோட இசைந்திருக்க வேண்டும். In the same way, we need to have an intimate relationship with God. அவரோடு உறவு நெருக்கமாய் இருக்க வேண்டும். We need to have an even closer relationship with him. அவராலே பெற்ற ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And we need to understand the salvation that you have received. அவராலே பெற்ற அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And we need to keep hold of the anointing that we have received. அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நானும் நீங்களும் நிறைவேற்ற வேண்டும். And you and I should fulfill the will of God. அவருடைய வருகையை மட்டும்தான் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்க And வேண்டும். we should continue to look unto his coming. அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க And வேண்டும். with that holiness that is filled in our hearts. மணவாளன் இயேசுவோடு அந்த வாழுகிற சலாக்கியத்துக்குள்ளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். And you and I, we need to enter into the privilege that he has given us, that a place in the eternal life. நாங்கள் எதிலே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம்? What are we lacking? நாங்கள் இந்த நாட்கள் எதிலே நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம்? What are we lacking preparation for? எங்கே அங்கே வெற்றிடம் காணப்படுகிறது? Where is there an empty space? நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். We need to examine. அன்பான தேவ ஜனமே, My dear children of God, கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். Jesus Christ is going to come again. நானும் நீங்களும் அவரோடு பயணிக்க தயாராயிருக்க வேண்டும். You and I, we need to be prepared to take a journey with him. எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்களே எங்களை சீர்திருத்தம் பண்ணுவோம். Let us examine ourselves and correct ourselves. ஆமென். ஒரு விசை எழுந்திருப்போமா? Shall we all stand to our feet? எல்லாரும் ஒரு விசை எழுந்திருப்போமா? Shall we all just look up to him? ஆண்டவருக்கு சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் பேசின அந்த எங்களுக்கு ஞாபகப்படுத்தின காரியங்களுக்காக நன்றி. Shall we thank him for the things that he has reminded us of? இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்காததை அறிய பண்ணினரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you for telling us of things that we have not yet known. ஆண்டவரே, எந்த இடத்துல நாங்கள் அறியாமல் இருந்தோமோ அதை நீர் இன்றைய நாளிலும் எங்களுக்கு அறிய தந்திருக்கிறீர் In அப்பா. whatever aspects we have yet there was an unknown, we thank you for speaking to us. இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் காணும் ராஜா. We've ran the race so far. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் ஓடி முடித்தவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக, ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாக, உமக்கு முன்பதாக நாங்கள் குற்றமற்றவர்களாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. But give us the grace to finish the race that we have started. அப்பா, இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். We give all the children of God that have brought here. என் தேவாவியானவர் நேர் நடத்தும்படியாக Holy Spirit, you continue to lead. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. Amen.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord Jesus. Praise be. தயவு செய்து please be seated. தயவு செய்து உட்காருங்கள். Praise be to God. Amen. ஆண்டவராய் தேவன் இந்த நாளிலே சபைகளோடு கர்த்தர் பேசி வருகின்றார். God is continuing to speak. ஆகவே